ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் தேசாம் ஆண்டு மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் என அறிவிக்கப்பட்டது. 1972 நடந்த ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த கண்டென்ட் எங்கே இருக்குதுன்னா 9th புக்கில் ஜாகிரபியில் இருக்குது. ஓகேவா? அடுத்த கொஷின் வந்து which of the following is incorrect paired? சரியாக பொருந்தாததை கண்டறிக. ஓகேவா? இதுவும் வந்து 9th புக்கில் இருக்கிற அந்த கடல் நீரோட்ட பாடம் தான். லாப்ரடார் நீரோட்டம் வந்து என்னன்னா கடல் போக்குவரத்துக்கு உதவுதுன்றது தப்பு. ஓகேவா? கரோனரி நீரோட்டம் வந்து சஹாரா பாலைவனத்தின் விரிவாக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கரெக்டு. அப்புறம் வந்து ஒயோஷியா நீரோட்டம் வந்து ஹொக்காடோ உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளமாக உள்ளது. ஓகேவா? ஒயோஷியா நீரோட்டத்தினால தான் ஹொக்காடோ உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளமாக இருக்குது. ஓகேவா? எப்போவுமே உலகின் மிக சிறந்த மீன்பிடி தலங்கள் வந்து ஒரு வெப்ப நீரோட்டமோ ஒரு குளிர் நீரோட்டமோ சந்திக்கிற இடத்துல தான் நடக்கும். ஒயோஷியோ நீரோட்டம் வந்து நீரோட்டத்தினால ஹொக்காடோ உலகின் மிக சிறந்த மீன்பிடி தலமாக இருக்குது. கரெக்டு. அப்புறம் வந்து அலாஸ்கா நீரோட்டத்தினால அலாஸ்காவின் துறைமுகங்கள் செயல்படுத்துகிறது. அது வந்து தப்பு. ஓகே, 1, 4 தப்பு, மற்றதெல்லாம் கரெக்டு. இதுவும் வந்து 9th இருக்குது, 9th ஜாகிரபியில். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் இணைக்கப்பட்டுள்ள நகரங்களை கண்டறிக. ஓகேவா? டிஃபென்ஸ் காரிடாரில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சேலம், கோயம்புத்தூர், ஒசூர், திருச்சிராப்பள்ளி, இது 4 சேர்ந்தது தான் டிஃபென்ஸ் காரிடார். ஓகேவா? டிஃபென்ஸ் காரிடார், தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடாரில் என்னென்ன இருக்குதுன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் கோயம்புத்தூர், சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, ஒசூர். சேலம், கோயம்புத்தூர், ஒசூர், திருச்சி, இது 4 இருக்குது. ஓகே, இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்களை சரியாக பொறுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. ஜூம் அசாம். ஓகே, புனம் கிருஷி தெரியாது. பேடு ஆந்திர பிரதேசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. பீகார் மத்திய பிரதேசம். அப்போ புனம் கிருஷின்றது கேரளா தானா? அப்போ எனக்கு இதில் புனம் கிருஷின்றது புதுசாக இருக்குது. அப்போ இந்தியாவின் இடப்பெயர்வு வேளாண்மையில் பல்வேறு பெயர்களை சரியாக பொறுத்துக்கன்றாங்க. இதில் வந்து ஜூம் அசாம்ன்றது எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ புனம் கிருஷின்றது எந்த மாநிலத்தோட இடப்பெயர்வு வேளாண்மையோட பெயர்னு கேட்கலாம். அப்போ கேரளா. புனம் தான் அவங்க புனம்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, புனம் தான் நம்ம படிப்போம், கேரளா. ஓகே, அப்படியே 1, 2, 3, 4 பொருந்திருக்குது. கீழ்காணும் பட்டியலில் உள்ளவற்றை சரியாக பொறுத்துக. தலைக்காற்றோ அது வீசும் பகுதியையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தா தெரியுது, லூன்றது தார் பாலைவனத்தில் வீசுகிற ஒரு தலைக்காற்று. ஓகேவா? அப்போ ஏக்கு 4 நீங்கள் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன். இருந்தாலும் மற்றதெல்லாம் பார்க்கலாம். லூன்றது தார் பாலைவனத்தில் வீசுகிற ஒரு தலைக்காற்று. ஓகேவா? பான்ன்றது ஆல்ப்ஸ் மலைத்தோட்டில் வீசுகிற தலைக்காற்றோட பேர். சினுக்கும் எல்லாருக்கும் தெரியும். இதுவும் 9th புக்கு தான். சினுக்கு வந்து ராக்கி மலைத்தொடரில் வீசுகிற ஒரு தலைக்காற்று. போரா வந்து இத்தாலியில் மத்திய தரைக்கடலில் வீசுகிற ஒரு தலைக்காற்றுக்கு பேர் தான் போரா. இப்போ இது தனியாக கூட கேட்கலாம். இத்தாலியாவில் இதில் 4 கொஷினாக கேட்கலாம்.
ராக்கி தலைக்காற்று, இது ராக்கி மலைத்தொடரில் எந்த தலைக்காற்று வீசுதுன்னு கேட்கலாம். ஓகேவா? அப்போ சினுக்கு வந்து ராக்கி மலைத்தொடரில், அதாவது அமெரிக்கா, ராக்கி மலைத்தொடரில் வீசுகிற தலைக்காற்றுக்கு பேர் வந்து சினுக்கு. ஓகேவா? அப்புறம் பான்ன்றது வந்து ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் வீட்டுற தலைக்காற்றுக்கு பேர் வந்து பான். ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் வீசுகிற தலைக்காற்றுக்கு பேர் வந்து பான். லூ வந்து தார் பாலைவனம்னு எல்லாருக்குமே தெரியும், அது கரெக்டாக போட்டுருவாங்க. போரா வந்து இத்தாலியில் மத்திய தரைக்கடல் பகுதியில் வீசும் தலைக்காற்றுக்கு பேர் என்னன்னா போரா. இத்தாலியில் மத்திய தரைக்கடல் பகுதியில் வீசும் தலைக்காற்றுக்கு பேர் என்னன்னா போரா. இதுவும் 9th ஜியாகிரபி புக்கு தான். ஸ்ரேஷ்டா திட்டம் எந்த ஒன்றிய அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தது? மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேவா? ஸ்ரேஷ்டா திட்டம்னா என்னன்னு பார்க்கணும். அந்த எந்த அமைச்சகம் உருவாக்குறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு எம்பவர்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு எம்பவர்மெண்ட்டு. ஓகேவா? அப்போ ஸ்ரேஷ்டா திட்டன்றது எது கீழே வருதுன்றதை பார்க்கணும். ஸ்ரேஷ்டா ஸ்கீம். The Ministry of Social Justice and Empowerment launched its new program scheme for residential education for students in the high school in targeted areas. ஓகேவா? ஸ்ரேஷ்டானா என்னன்னா, எஸ்பார் என்னன்னா ஸ்கீம் ஃபார் ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹை ஸ்கூல். ஓகேவா? அதாவது ஸ்ரேஷ்டான்றது என்ன ஸ்கீம்னா, ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஹை ஸ்கூல் ஃபார் இன் டார்கெட்டட் ஏரியாஸ். அதுதான் வந்து ஸ்ரேஷ்டான்ற திட்டம். ஸ்ரேஷ்டான்ற திட்டம் என்னான்னு அவ்வளோதான் பார்த்தாச்சு. ஸ்ரேஷ்டான்ற திட்டம் வந்து சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தான் இது பண்ணுது. இது என்னென்னா ரெசிடென்சியல் எஜுகேஷன் ஸ்கீம் ஃபார் டார்கெட்டட் ஏரியாஸ். ஓகேவா? ஹையர் எஜுகேஷன், ரெசிடென்ஷியல் ஹையர் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டார்கெட்டட் ஏரியாஸ் தான் ஸ்ரேஷ்டா. தமிழ்நாடு அறிவியல் ரீதியாக சிரோச்சோரா தாசிஸ் என அழைக்கப்படுவது தமிழ்நாட்டில் உள்ள வண்ணத்து பூச்சி. ஓகேவா? சிரோச்சோரா தாசிஸ் சிரோச்சோரா தாயிஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது வண்ணத்து பூச்சி. சயின்டிஃபிக் நேம்லேருந்து ஏதோ ஒன்று கேட்குறாங்க. அடுத்து வந்து ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியா கேட்டிற்கும் இடைப்பட்ட சாலை ராஜபாதை டேஸ் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. கர்த்தவ பாதை. அதாவது ராஜபாதைன்றது கர்த்தவ்ய பாதைன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. ஓகே. செயற்கை நுண்ணறிவியலின் தந்தை என்று கருதப்படுவர் யாருன்னா ஜான் மெக்கார்த்தி செயற்கை நுண்ணறிவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது யாருன்னா, நம்ம செயற்கை நுண்ணறிவு பற்றி மெயின்ஸில் தான் கேள்வி கேட்கும்போது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜான் மெக்கார்த்தி.
2020 இது வந்து கரண்ட் அஃபேர்ஸு. சரி, ஓகே, இருந்தாலும் படிச்சுக்கலாம். 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்தவர் யாருன்னா பிரக்ஞானந்தா. அப்போ இவங்க எல்லாருமே வந்து செஸ் சாம்பியன்ஸு. வைஷாலி பிரக்ஞானந்தாவோட அக்கா தெரியும், விஜயலக்ஷ்மி தெரியல, ஆனால் விஸ்வநாதன் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இப்போ இவங்க எல்லாரும் தனித்தனியாக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துக்கணும். 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசின் தகைசால் தமிழர் விருது வீரமணிக்கு தான் வழங்கப்பட்டுச்சு. அவார்ட்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய நகரம் யுனெஸ்கோவின் கல்வி நகர பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா திருச்சூர், கேரளா. ரீசெண்டாக இணைச்சிருக்காங்க போல். யுனெஸ்கோவின் கல்வி நகர பட்டியலில் திருச்சூர், கேரளா வந்து இணைக்கப்பட்டிருக்குது. சென்னை மாணவர் மன்றம் அமைக்க காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் தர்மாம்பாள். சென்னை மாணவர் மன்றம் அமைக்க காரணமாக இருந்தவர் யாருன்னா தர்மாம்பாள். சென்னை அப்போ தர்மாம்பாள் அவர்களால் அமைக்கப்பட்ட அமைப்பு எதுன்னு கூட கேட்கலாம், சென்னை மாணவர் மன்றம். ஓகே. பெரியார் ஈவேரா தொடங்கிய செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்களை தொடங்கிய வருடத்துடன் பொறுத்து. ஸோ குடியரசு எல்லாருக்குமே தெரியும், 1925. அப்போ ஏக்கு 2 2 ஆப்ஷன் இருக்குது விட்ரு. அப்புறம் புரட்சி விடுதலை தான் கடைசி. 4க்கு 1. அப்போ எனக்கு தெரிஞ்ச இது ரெண்டுத்துலேயும், இதில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டுத்தையும் நான் பொருத்தி பார்க்குறேன். கடைசியாக விடுதலை பெற்றுச்சு அப்படின்னும் ஃபஸ்ட்டு குடியரசு தான் அதிகாரப்பூர்வ நாள் 25ன்றது நல்லா ஞாபகது. அப்போ இது ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது எனக்கு குடியரசு 1925, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934. பகுத்தறிவு வந்ததுக்கப்புறம் விடுதலை பெற்றுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தா 1935. ஓகே. ஒப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா இது எல்லாருக்கும் தெரியும், ருக்மணி லட்சுமிபதி. ஓகே.